இருவருமே ஒன்றாக தான் இருக்கின்றோம். கிடையாது. அதான்
தான் இருக்க வேண்டும். அதனால பெருத்த உடனாக இருக்கிறது. அழகாக இருக்கிறார். ஏய் அண்ணா அள்ளி மலரா அடிப்படைக்கு அள்ளிமலரால் அடிபணிந்து கண்ணாலே தாமரையால் பணிந்து மந்தார மல்லிகை எடுத்து என் மனமோல் மாலை கொடுத்து அள்ளிமலரால் அடிபணிந்து கண்ணாலே ஏய் சொன்னதே பொதுதம்பா தம்பி தப்பு பண்ண என்ன பண்ண நீ தானே சாட்சி சின்ன பிள்ளையா தம்பி நீ தானே பாப்பா மாமா என்னடா என்ன சொல்லுடா நீ நாயமா கேளு நீ நாயம். தம்பி நாயமா சொல்லணும் கை நிட்டுமா என்னடா நின்னாய் நின்னா எதுனால வருது நெஞ்சு மேல இருக்குது. என்னடா நெஞ்சு மேல இருக்குது. எதுனால வருது சொல்றா சொல்லு வாழ்க்கை நெஞ்சு மேல இருக்குது சொல்லு. நின்னா பாப்பா நின்னா நெஞ்சினால வருதா இப்ப மகாராஜா உக்காந்தா கை நின்னா எங்கடா வருது அண்ணா நான் தரமல்லி மந்தார மல்லிகை எடுத்து என் மனமோல் மாலை கொடுத்து
நான் தற்பால் வருகின்ற போது என்னை பார்த்து பயந்தவன் இப்போ கேவலமா சிகையை அழகுபடுத்திட்டு அவங்க சிரிக்கிறாங்க. என்னுடைய அழகை என்மேலும் அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது அவர் சொல்லுவார். மகாராஜா இங்க பாருங்க உங்க அழகு. ஐயா எடுத்துருவோம் போயிடலாம். அண்ணா சம்சாரம் கோமாளி வேஷம் இது யார் கண்டுபிடிச்சா? நான் தான் என் தம்பியா? அவன் வச்சுட்டாங்க. அண்ணா வேலைக்கு ரோகிணி நான் அக்காவும் நந்தவட்ட வழி வந்து நேரத்திலே சாலை எடுத்து ஏனென்றா உங்களுக்கு ஒரு கண்குட்டி கேட்கலாமா? என்ன மீத காரணமோ உங்களுக்கும் மலை பருவம் நீங்க மங்கை பருவம் நடந்து விட்டு ஓர் ஆணவனை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று நல்ல படித்தவராக இருக்க வேண்டும், பண்பாடா இருக்க வேண்டும், அறியாத இருக்க வேண்டும், பார்க்க கண்ணுக்கு அழகானதா இருக்க வேண்டும். அண்ணா ரோகிணி தேவகி, உங்கள் விருப்பம் எதுவோ அதுபோல் என்னுடைய விருப்பம். அப்படியா? நீங்கள் சென்று இந்த யானைகளை வைத்து விட்டு பட்டாளை பிடித்துக் கொண்டு மாப்பிளை பெண்ணோட வாருங்கள். மாப்பிளை வாருங்கள். அப்படியா? பார்க்க அழகாக இருக்க வேண்டும்,
அது மட்டும் கிடையாது. ஆ. இந்த நாட்டு மக்கள் அனைவருமே இதுபோல மாப்பிள்ளை யார் என்று பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். அதான் மாப்பிள்ளை யார்? அப்படி இப்போது வெக்க வந்து விட்டது. நம்மளே நான் ஒட்டு புதார இருந்து தருமா? போய் அவுத்து போட்டு போட்டு இந்த துணியில அவுத்து போட்டு வேற புது துணி கட்டி வேண்டாம் நல்லா சொல்றடா நீ. ஐயோ அண்ணா ஒட்டோ போயாண்ணா. டேய், நீ மாதிரி போறீங்க ஏனென்றா, இதுவரை பிறந்த நாள் முதல் கொண்டு மறந்த நாள் முறை தங்கை என்னன்னா உணர்தான் வேறு, உயிர் ஒன்று ஒன்று. அப்படி இருக்க என்னை விட்டு விட்டு சென்று விட்டா எங்கே அண்ணன் விட்டு விட்டு செல்லுவோமா என்று மனதில் எண்ணத்தை கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளையாக பார்க்க கொண்டார். நாம் 20 பேர் சொல்லுகிறார். இதுக்கு யோசனை கேட்க வேண்டும் என்றால் நம்ம குருதேவனுக்கு வசதி. ஆமா அவர் எனக்கு யோசனை கேட்டா நாம் வருவதை பார்க்க. ஆ
அவன் போய்கிட்டா கங்கை கங்கை சோப்பன் ஈசன் ஈசன் 70 விஷமம் விஷமத்தம் பிரம்மா பிரம்மன் மனைவியா சரஸ்வதி சரஸ்வதி கையில வீணை வீணை குறித்த நாதம் நாதத்தை மீட்போம் நாதம் செய்த கலகம் கலகத்திற்கு காரணம் தக்கல் ஒரு சக்தி கையில கபாலம் கபாலத்தை புரியுற அடக்கங்கள் அடக்கங்கள் செல்வ அக்கிரமம் அக்கிரமத்தை ஐந்துஷ்டி ராமருக்கு எதிரே ராவணனாலோ இலங்கை என்பது ஒரு தீவு அது தீவிலே தருந்த அலை என்றால் ஆதிசேஷன் மீது பள்ளிக்கொண்டிருப்ப ஸ்ரீ நாராயணன் மார்க்கை மகாலட்சுமி அப்படி மகாலட்சுமி கணமுடிய இந்த மகா சபைக்கு நான் யாரு வசுதேவர் தெரிவிப்பாங்க இந்த மகனுக்கு ஒரு நேரத்தில் எவனை ஆட்களே ஒரு பிறப்பு முடியாத கொண்டிருக்கிறது அது என்னன்னு பார்த்தால் ஒரு சின்ன குழந்தை அதை அவங்க எடுத்து கம்சன் என்ற பெயரை சுட்டி எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையாகவும் எனக்கு சீரனுக்கு சீரனாகவும் வளர்த்து அவங்க தக்க பருவம் அடைந்த பிறகு நாட்டுக்கு நாட்டில் வளர்ந்து வருகிறார் நான் இங்கு தமிழர்களே கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை யாரும் நாடி வருவது இருக்கிறது பார்க்கலாம் உலகம் இறைவனின் சந்தை மடம்
இத்தனை நாட்கள் இல்லாம இன்று என்னை தேடி வந்திருக்கிறாய். என்னப்பா காரணம்? உங்க சிஷியர் இருக்கிறாரு. சரி கம்சன் சரி வருவாய் என்ன சொல்லுங்க? இந்த பார்க்க வேண்டும். பல நாட்களாக இருக்கிறது. அவனை நான் பார்த்தா வந்து என்னை பார்த்து எது வேண்டுமானாலும் உங்களமாக கொடுத்திருப்பார். கம்சன் இதை ஏதோ நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி 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 பார்க்கலாம். எங்கே ஐயா உள்ளே வைத்து வந்தாயா? சொன்னதுதான். வந்து முடியாது. கம்சா உள்ளேவா? இருக்கின்றாயா? உள்ளேவா? இந்த நாள் நகர்ந்தது சரி நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை அழைத்த காரணம் என்னப்பா? குருதேவா, இத்தனை காலமாக நான் குருவாக ஏற்ற நாள்கள் கொண்டு இதுவரை குரு காணிக்கை என்பது ஏதாவது கிடைத்திருக்கின்றதா? இதுவரை உன்னை வளர்த்த நாள் முதலாக இதுவரையில் எனக்கு குரு காணிக்கை என்பது இதுவரை கொடுத்தது கிடையாது. கொடுத்தது கிடையாது. நீங்கள் கேட்கறது கிடையாது, நான் கொடுத்தது கிடையாது. கேட்க வேண்டும். எது வேண்டுமானாலும் கொடுத்து அனுப்புகின்றாய். ஆமா, அப்படி இருக்க நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன்? இப்போ என் மனதிலே ஒரு எண்ணம் கொண்டிருக்கின்றேன். என்ன எண்ணம்? உங்களுக்கு குருகாணியாக எதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணம். கம்சா, எனக்கு என்ன குருகாணிக்கை? அப்படி எந்த பொண்ணோ பொருளோ நீ கொடுத்தால் அதை வைத்து படைப்பதற்கு எனக்கு வீடு இருக்கின்றதா, மனை இருக்கின்றதா? நான் ஒரு ஓடுகால் எங்கேயோ போறேன், இறந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா ஒரு இடம் கிடையாது. இன்னைக்கு இங்க இருப்பேன். அப்படி இருக்க எனக்கு என்ன பொண்ணோ பொருளோ வாங்கி நான் எங்கடா வைக்க போறேன்? குருதேவா, நீ வைக்கின்ற குருகாணிக்கையை வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்? பொருள் ஆடை யாவரும் இருக்க இடம் விட்டுவிட்டா சரி, நானே இந்த கம்பெனியா இருந்தாலும் நீயே இறந்த பிறகும் இருந்தாலும் என் பேரும் நான் கொடுக்கின்ற பொன் பொருளும் உனக்கு நிலைத்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இப்படி நினைக்க வேண்டும். நான் இறந்த பிறகும் தன்னுடைய பெயர் சொல்லும்படி அந்த ஊரிலே ஏதாவது வைத்திருக்க செல்ல வேண்டும். அதனாலதான் அப்பதான் பின்னாடி பேர பிள்ளைங்க வந்தாலும் பேர் சொல்லணும். என் பாட்டை செய்து போட்டு என் பாட்டை வச்சிருக்கேன் போயிட்டு அப்படிதான். அதனாலதான் பெயர் மாறாம இருக்க வேண்டும் என்று ஒரு குருகாருக்கு போய் வருகிறார்கள். என்ன தெரியுமா? அப்படி என்ன குருகாருக்கு சொல்லலாமா? சொல்லப்பா. உங்களுக்கு திருமணம் செய்து பார்க்கலாம் என்று என்ன கொண்டிருக்கிறேன். சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு திருமண ஆசை கிடையாது. வயதாகிவிட்டது. ஆகவே சன்னியாசி குழப்பம் சாமி ஒத்து சாமி அதே சாமி திருமண ஆசை கிடையாது. அப்படியே திருமண ஆசை என்று ஒன்று வந்து திருமண வாழ்க்கை இருக்கிறது. மோசமான வாழ்க்கை. அந்த சம்சார வாழ்க்கையில நுழைந்து விட்டால் ஒரு நிம்மதி கிடைக்காது. மனதுக்கு வேதனை அதிகமாக இருக்கும். எப்படி சொல்றீங்க? சம்சாரம் என்னும் ஒரு உடம்பெல்லாம்
பொண்ணா நல்லா நகையை மாட்டிக்கிட்டு பட்டு போட கட்டிக்கிட்டு போவா. நீ ஏழை விட்ட பொண்ணா வந்திருப்பா. ஏழை விட்ட பொண்ணு இன்னும் ஒண்ணு இருக்காது. கடைக்காரனா இருப்பான். கடைக்காரனுக்கு மனைவியா இருந்தா சொல்லுவா, எடுத்து விட்டுக்காரு பாரு. எவ்வளவு தெரிந்தமா மலை நகை போட்டுக்கிட்டு போறா. பட்டு போட கட்டிக்கிட்டு போறா. எனக்கு ஒரு முனம் மூக்கிட்டு உண்டாடி கேட்பாங்க. பட்டு புடவை அப்படியே நான் வாங்கி தரமான்னு சொல்லிட்டான். அந்த பெண்ணை அடக்கி ஆடுற தகுதி இருக்கணும். பெண்ணு வரணும் வீட்டுக்கு, அந்த பெண்ணை அடக்கி ஆடுற தகுதி இருக்கணும். நம்மளால அடங்கி போக முடியாது, அடக்கி ஆடணும். அதுக்கு தான் ஆள் ஆகிலும் பணம் இதுக்கெல்லாம் தகுதியற்றவன் நான். ஆகவே திருமண ஆசை எனக்கு கிடையாது, சம்சார வாழ்க்கை இது சன்னியாசியாவே இருந்திருக்கிறது. குருதேவா எல்லாரும் கொடுவான். ஏன் குருதேவா, ஏன் கல்யாணம் வேணான்றீங்க? எனக்கு திருமணம் என்பது வேணாம்பா, திருமண ஆசையே கிடையாது என்று சொல்லியிருக்கேன். எனக்கு தான் திருமணம் என்று நடந்து விட்டால் நான் அவளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறேன், ஒரே இடத்துல இருக்க வேண்டும். என்னால் முடியாத வயதாகி விட்டது, வேண்டாம் என்று சொல்லுகிறேன். ஏன் பொண்ணு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க, அப்படியே தான் நான் வயசானவன். எனக்கு அப்படியே பொண்ணு கொடுக்கணும் போய் யாரு அதை வந்து சொல்லுங்க, எந்த புத்தி கட்ட வளர்க்குறாங்க? ஆமாங்க, எந்த கல்யாணம் பொண்ணு கொடுப்பான்? நான் யாரு? மகன், இந்த நாட்டு இளவரசர். ஆமா, நான் கையை காட்டினால் நீ கையை காட்டியா? இந்த பொண்ணுதான் வேணும் கையை காட்டனா அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணி, இந்த பொண்ணுதான் வேணும் கையை காட்டினா என்னடா முள்ளையும் முடமும் இருக்கிற கல்யாணம் பண்ணினா என்னடா பண்ண முடியும்? அதை கையை காட்டினா இந்த வயசானது அழகான பெண்ணு என்னை கட்டிக்கு யாரும் காட்டிட்டு இருக்காங்களா? யாராவது இருப்பாங்க? என் தங்கை தேவைக்கு ஒன்னே வேணாம் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கட்டினா கட்டி என்னடா ஒரு கம்பத்தில் ஒரு யானையை கட்டினாலே அந்த கம்பம் என்ன இருக்குது? அதுவும் இருக்குது. ரெண்டு யானையை ஒரு கம்பத்துல கட்டினா என்ன பண்ணும்? இது ஒரு யானை ஒரு பக்கம் இழுக்கும், இந்த யானை ஒரு பக்கம் இழுக்கும். கம்பம் அம்பலம் இருந்தாலும் அதோ கதி என்ன கட்டினா இந்த வயசான கட்டினா தாண்டினா எனக்கு திருமணமே வேண்டாம். அந்த அப்பா என்ன இம்மா நேரம் சொன்ன பாரு, அதெல்லாம் என் காதல விடவே கடைசியாக ஒன்னே ஒண்ணுதான் காலம் வெள்ள புள்ளியாதான் காது செவிட ஆயிடுச்சா? திருமணம் வேணாம்னு சொன்னார் போது அது மட்டும்தான் என் செவில விழுது. அப்ப கல்யாணம் எனக்கு கல்யாணம் திருமணம் வேண்டாம் 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 ஐயா
இப்படி அநியாயத்தை செய்து இந்த உலகத்தில் தெய்வங்கள் இருக்கின்றதா இருந்தாலும் ரெண்டு இல்ல 20 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க. இந்த கொடுமைக்கு அந்த கொடுமையா தாங்கிக்கலாம். இப்பதான் சந்தோஷம் சிஷ்யன் சந்தோஷம் உங்களை அடிக்க மனசு வரல. அவர் அடிக்கிறாரு அந்த பொண்ணை குருதேவா இந்த ஆளே நீ நேரா போய் இந்த பொட்டி இருக்கக்கூடாது ஐயோ பொட்டி அறுக்கணும் என்ன சொல்ற பொட்டி அறுக்கணும் இந்த முத்தாட்சி பற்றி எடுத்துடணும். ஆமா சரி எடுத்துட்டு அவங்க பொட்டி ஐயனே இதோ இருக்கின்றதே இந்த மரியாதை கைத்து வைத்து விட்டு புத்தாவை ஒழித்துக் கொண்டு மாப்பிளை கொடுத்து மாப்பிள்ளை வேணும் அடிப்பீங்க உன் பையன் இறந்துடும்